காகமும் அன்னப்பறவையும். ஒரு குளத்தின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் காகம் வசித்து வந்தது. அதற்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் ஒரு அன்னப்பறவையும் வசித்து வந்தது. அந்த அன்னப்பறவை மணிக்கணக்கில் அந்த குளத்தில் நீந்தி கொண்டு இருக்கும். காகத்திற்கு எப்போதுமே தனது நிறத்தை நினைத்து கவலையாக இருக்கும். அன்னப்பறவையின் நிறத்தையும் அழகையும் பார்க்கும் பொழுது காகத்திற்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் அன்னப்பறவையின் அழகை பார்த்து வியந்து தனக்கும் இதுபோல் அழகு வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அந்த அன்னப்பறவைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகும் வெண்மை நிறமும் உள்ளது என்று ஆச்சரியப்பட்டது. ஒருவேளை அது தண்ணீரில் அதிக நேரம் நீந்துவதுதான் காரணமோ என்று நினைத்தது. காகமும் இனி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை குளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. அப்படி செய்தால் தானும் வெள்ளையாகவும் அழகாகவும் மாறிவிடுவோம் என்று நினைத்தது. அந்த நம்பிக்கையில் அழகாக மாறும் தனது பயிற்சியை தொடங்கியது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் அன்னப்பறவையும் மற்ற பறவைகளும் காகத்தை பார்த்தன. பல முறை குளித்தும் காகத்தின் உடலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இருந்தாலும் காகம் தனது முயற்சியை கைவிட தயாராகவும் இல்லை. ஒரு நாளில் காகம் பல முறை குளித்தது. கடைசியில் ஒரு நாள் காகம் காய்ச்சலில் விழுந்தது. அதிலிருந்து நலம் பெற்று வர மிகவும் கஷ்டப்பட்டது. அப்பொழுதுதான் காகத்திற்கு தனது தவறு புரிந்தது. ஒரு பலனும் கிடைக்காத இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி இருக்க பழகி அதில் சந்தோஷப்பட வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டது. மனதில் அப்படி ஒரு மாற்றம் வந்த பின் காகம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பறவையாக மாறியது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருப்பதில் சந்தோஷம் அடைய வேண்டும். ஓநாயும் 3 பன்றி குட்டிகளும். முன்னொரு காலத்தில் ஒரு பழைய வீட்டில் 3 பன்றி குட்டிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பன்றிக்குட்டியோட பேர் பிங்கி. பிங்கிக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். 2வது பன்றிக்குட்டியோட பேர் மிங்கி. மிங்கிக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். 3வது பன்றிக்குட்டியோட பேர் சுங்கி. சுங்கி ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு புக்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க அந்த இடிஞ்ச வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பயங்கர இடிமழை பெஞ்சிச்சு. அப்போ அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஓநாய்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்க நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு 3 பன்றி குட்டிகளும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிங்கி சொன்னிச்சு, நான் பூக்களால் ஆன வீடு கட்ட போகிறேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. மிங்கி சொன்னிச்சு, இல்லை எனக்கு சாக்லேட் வீடு தான் பிடிக்கும், அதில் தான் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு. ஆனால் சுங்கி சொன்னிச்சு, பூக்களால் கட்டுற வீடும் சாக்லேட்ஸால் கட்டுற வீடும் ஓநாய்கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கிற அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது, நாம் செங்கலால் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் பிங்கியும் மிங்கியும் அதுக்கு ஒத்துக்கலை. நாம் தனித்தனியாக வீடு கட்டலாம் அப்படின்னு பிங்கி பூ வீடும், மிங்கி சாக்லேட்ஸால் ஆன வீடும், ஜுங்கி செங்கலால் ஆன வீடும் கட்டினாங்க. ஒரு நாள் ஓநாய் பிங்கியோட பூ வீட்டுக்கு போச்சு. பிங்கி பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு. ஓநாய், இதெல்லாம் ஒரு வீடா, நான் ஒரு ஊதுனா இந்த வீடு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஊதுச்சு. பூ வீடு இடிஞ்சு உடஞ்சிருச்சு. பிங்கி மிங்கியோட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு. ஓநாய், அங்கே போனால் மட்டும் நான் விட்டுருவேனா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு மிங்கியோட சாக்லேட் வீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. அவங்க 2 பேரும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாக்லேட் வீடையும் ஓநாய் ஊதி உடச்சிருச்சு. பிங்கியும் மிங்கியும் ஓடி சுங்கியோட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓநாய் அந்த வீட்டுக்கும் போய், நான் ஆல்ரெடி உங்கள் பூ வீட்டையும் சாக்லேட் வீட்டையும் உடைச்சதை பார்த்தீங்கல்ல, இப்போ பாருங்கள் இந்த வீட்டையும் உடச்சி தள்ளிட்டு உங்கள் 3 பேர்த்தையும் நல்லா அனுபவித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவங்க 3 பேரும் பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஓநாய் வீட்டை பார்த்து ஊதுச்சு. ஆனால் அது செங்கலால் ஆன வீடுனால உடையவே இல்லை. பலமுறை ஊதியும் வீடு உடையலை. கோபமாகி வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முடிவு பண்ணிச்சு. வீட்டுக்கு வெளியில் தெரிஞ்ச குழாய் மேலே ஏறி வீட்டுக்கு உள்ளே போச்சு. ஆனால் அந்த புத்திசாலி சுங்கி குழாய்க்கு நேராக நெருப்பு வச்சுருந்துச்சு. ஓநாய் அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போச்சு. அந்த 3 பன்றிக்குட்டிகளும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. ஓநாய் தொல்லை இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. கொக்கும் நண்டும். ஒரு குளத்தில் நண்டும் 3 மீன்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அந்த குளத்துக்கு உணவு தேடி தினமும் ஒரு கொக்கு வந்துட்டு இருக்கும். அந்த கொக்குக்கு இந்த மீன்களை எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவங்க 4 பேரும் ஒற்றுமையாக இருந்ததால் அந்த கொக்கோட ஆசை நிறைவேறலை. கொக்கு ஒரு திட்டம் போட்டு அந்த மீன்களை சாப்பிட முடிவு செஞ்சிச்சு. மறுநாள் 4 நண்பர்களும் ஒன்றா இருக்கிற நேரம் பார்த்து அவங்கள்ட்ட, இந்த குளத்துல தண்ணி வற்றி போக போகுது, அதோட இந்த வருஷம் மழையும் வராதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட 4 நண்பர்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், தண்ணி வற்றி போச்சுன்னா நாம் செத்து போயிடுவோமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் கொக்கு திட்டம் போட்டபடியே நண்டை தனியாக சந்திச்சு, எனக்கு பக்கத்து ஊரில் ஒரு குளம் தெரியும், அது ரொம்ப பெரிய குளம், நான் உங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன், நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொன்னுச்சு. அதை கேட்ட நண்டு, நான் என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. நண்டு தன்னோட 3 நண்பர்கள்ட்டையும் கொக்கு சொன்ன விஷயத்த சொன்னுச்சு. மீன்களும் ஓகே, நாம் கொக்கு சொல்கிற அந்த குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. மறுநாள் கொக்குட்ட நண்டும் 3 நண்பர்களும், எங்களை எப்படி அந்த குளத்துக்கு கூப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு கொக்கு, நான் என்னோட அழகால் உங்களை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல விட்டுறேன் அப்படின்னு சொன்னுச்சு. நண்பர்கள் 4 பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கொக்கு முதல் நாள் ஒரு மீனை தன்னோட அழகால கொத்தி தூக்கிட்டு போச்சு. ஆனால் அது அந்த மீனை வேறு குளத்துக்கு கொண்டு போய் விடலை. அது தன்னோட உணவாக மாற்றி அதை சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் பழைய குளத்துக்கு மறுபடியும் கொக்கு போச்சு. மற்ற 2 மீன்களும் நண்டும் கொக்குட்ட, அவனுக்கு அந்த குளம் பிடிச்சிருந்ததா, பத்திரமா போய் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொக்கு அவங்கள்ட்ட, அவனுக்கு புது குளம் ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்கள் வருகைக்கு தான் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மீனை கூப்பிட்டுட்டு போச்சு. அந்த மீனையும் அழகால கொத்தி கொக்கு தன்னோட உணவாக மாற்றி சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் பழைய குளத்துக்கு போய் 3வது மீனையும் தன்னோட அழகால கொத்திட்டு பறந்து போய் அந்த 2 மீன்களையும் சாப்பிட்ட இடத்துல இறக்கி விட்டுச்சு. அட பாவி, என்னோட நண்பர்கள் 2 பேர்த்தையும் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மீன் அழுதுச்சு. அந்த நேரத்திலேயே 3வது மீனையும் கொக்கு சாப்பிட்ருச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பழைய குளத்துக்கு கொக்கு போகவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பழைய குளத்துக்கு கொக்கு போச்சு. நண்டு கொக்கை பார்த்து, என்ன கொக்கண்ணே, கொஞ்ச நாள் ஆளவே பார்க்க முடியல, என்னோட நண்பர்களோட புது குளத்தில் என்னையும் போய் விட மாட்டிங்களா, என்னை எப்போ கூப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு கேட்டுச்சு. கொக்கு, ஆகா, நண்டு கறி மிகவும் ருசியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு, உன்னை எனது அழகால கொத்தி செல்ல முடியாதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு நண்டு, நான் உங்கள் முதுகு மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு ஏறிக்கிட்டு சவாரி செய்ய ஆரம்பிச்சிச்சு. நண்டு கீழே பார்த்துக்கிட்டே கொக்கு மேலே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கீழே மீன் முட்கள் இருக்கிறத பார்த்துட்டு கொக்கு மேலே சந்தேகப்பட்டு, அன்னை, என் நண்பர்கள் நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு கொக்கு சிரித்தபடியே, நலமாக இருக்காங்க சொர்க்கத்தில் அப்படின்னுச்சு. ரொம்ப கோபமான நண்டு தன்னோட கொடுக்கால கொக்கோட கழுத்தை நல்லா கடிச்சிச்சு. அதனால் கொக்கு கீழே விழுந்து இறந்து போச்சு. நண்டு புது களத்தில் புது நண்பர்களோட புது வாழ்வை தொடங்குச்சு. மஞ்சனம் ஒரு அழகான காடு. அந்த காடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்கள், செடி கொடிகள், மலைகள், அப்புறம் ஒரு ஆறும் இருந்துச்சு. அந்த ஆற்றுல சில வாத்து கூட்டங்க போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எல்லா விலங்குகளும் அங்கே தண்ணி குடிக்கவும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வாத்து கூட்டத்தில் ஜாக் அப்புறம் ரோஸ் அப்படிங்கிற ஜோடி இருந்துச்சு. ஒரு நாள் ரோஸ் அந்த ஆத்தங்கரையில் முட்டை போட்டுச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் அந்த முட்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை நல்லபடியாகவும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு புத்தில் ஒரு பாம்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருந்து தான் அது விலங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்போ பாம்போட பார்வை கூட்டில் வச்சுருந்த முட்டை மேலே போச்சோ அப்போ இருந்து அது சந்தோஷமாயிடுச்சு. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசான முட்டை, அதை சாப்பிட வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த 2 பேர் மட்டும் இங்கேருந்து போயிட்டா போதும் அப்படின்னு நினச்சாங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு கழுகு அந்த ஆற்றுல தண்ணி குடித்து இலைப்பாடுறத வழக்கமாக வச்சுருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு வாத்து கூட்டம் வந்துச்சு. ஹே ஜாக் ரோஸ், இது உங்களோட முட்டையா? ஆமாம், இன்றைக்கி தான் காலையில் நான் அதை வச்சேன். ஓ, அதனால தான் நீங்கள் காலையிலேருந்து குளத்துக்கு வரவே இல்லையா?
ஆமாம், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நாங்கள் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா? இப்போ கூட சாப்பிட தோணலையா? இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, தாங்கவே முடியல என்னால். ஆனால் இந்த முட்டைங்களை விட்டுட்டு எப்படி போகிறது? அட கவலைப்படாத, முட்டைக்கு ஒன்றுமே ஆகாது. சாப்பாடு தேடி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து முட்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தோடு போயிடுச்சு. பாம்பு ஒளிஞ்சிருந்து இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுடுச்சு. பாம்பு இந்த வாய்ப்புக்காகத்தான் காத்துட்டு இருந்துச்சு, அவங்க எப்போ இங்கேருந்து போவாங்கன்னு. அவங்க அங்கேருந்து தூரமாக போனதும் பாம்பு சந்தோஷப்பட்டுச்சு. அது முட்டை பக்கத்தில் போச்சு. அடடா, புத்தம் புதிய பெரிய முட்டை அப்படின்னு சொல்லி முட்டையை முழுங்கிடுச்சு. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முட்டையை முழுங்குச்சு. இப்படி ஒரு சுவையான முட்டையை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னுச்சு. இப்போ நிம்மதியாக போய் நான் புத்தில் தூங்குறேன், யாராவது பார்த்துட்டா நான் காலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அது புத்தை நோக்கி ஓடுச்சு. அங்கே போய் நிம்மதியாக தூங்குச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் 2 பேரும் திரும்ப வந்து பார்த்தப்ப அவங்க கூடு காலியாக இருந்துச்சு. அதை பார்த்து வருத்தப்பட்டாங்க. அச்சச்சோ, நம்ம வச்ச முட்டை எங்கே போச்சு? இந்த முட்டையை நம்ம கூட்டத்தை தவிர வேறு யாரும் பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது யார் எடுத்திருப்பாங்க? அதற்கு ஜாக் யோசித்து சொன்னிச்சு, இதை நம்ம தெரிஞ்சுக்க ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. ரோஸுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துச்சு. அடுத்த நாள் ரோஸ் வழக்கம் போல் மறுபடியும் முட்டை வச்சிச்சு. 2 பேரும் அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஆறதுக்கு முன்னாடியே ஜாக் சொன்னிச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் முட்டையை விட்டுட்டு எப்படி போகிறது? நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தால் என்ன பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக் சில புல்லுங்களை எடுத்து அந்த முட்டை மேலே போட்டுச்சு. முட்டையை மூடிருச்சு. இப்போ இந்த முட்டையை யாராலும் பார்க்க முடியாது, நாம் இதை விட்டுட்டு போய் சாப்பிட்டு வரலாம். அதை பார்த்து ரோஸும் சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து கவலை இல்லாமல் போனாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பாம்பு, இப்படி மூடி வச்சா எனக்கு தெரியாமல் போயிடுமா? இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும், போய் முட்டையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டை நோக்கி போச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் 2 பேரும் அங்கே இருந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அங்கே வந்த பாம்பை பார்த்து 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பாம்பு அந்த முட்டையை முழுங்கிடுச்சு. அப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாக புத்துக்குள்ளே போயிடுச்சு. ஜாக் அப்புறம் ரோஸ் கூட்டுக்கு பக்கத்தில் போய், இந்த பாம்பு டெய்லி நம்ம வைக்கிற முட்டையை முழுங்கிடும், அதுக்கு அர்த்தம் நம்ம எப்போதும் நம்ம குழந்தைங்க முகத்தை பார்க்கவே மாட்டோமா? இதை கேட்ட ஜாக்கோட பார்வை கழுகு மேலே போச்சு. அது அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இலைப்பாரிக்கிட்டு இருந்துச்சு. கவலைப்படாத, இதை தடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஜாக் சொன்னிச்சு. ஜாக் கழுகுக்கிட்ட சொன்னிச்சு, கழுகண்ணே, எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு. என்ன உதவி சொல்லு ஜாக்? ஜாக் தங்களோட முட்டை மற்றும் பாம்பை பற்றி கழுகுக்கிட்ட சொன்னிச்சு. கழுகு இதை கேட்டுட்டு சொன்னிச்சு, பாம்பு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எங்கே அனுப்பணுமோ அங்கேயே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கழுகு அப்புறம் ஜாக் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரோஸ் மறுபடியும் முட்டை வச்சிச்சு. அந்த நேரத்தில் பாம்பு அவங்கள பார்த்துட்டு இருந்துச்சு. ஜாக் சொன்னிச்சு, நாம் கூட்டில் புல்லை வைக்கிறோம், அதை விலங்குகள் சாப்பிட வருது, தெரியாமல் முட்டையை சாப்பிட்றது போல். அதனால் இன்றைக்கி நாம் புல்லை போட வேணாம். அப்போ பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, முட்டையை மூடி வச்சாலும் திறந்து வச்சாலும் முட்டை என்னோட வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஜாக்கும் ரோஸும் முட்டையை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் முதல் நாள் ஒளிஞ்சிருந்த இடத்துலையே ஒளிஞ்சிருந்து அந்த முட்டையை பார்த்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கழுகு பக்கத்தில் இருந்த மரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சு. பாம்பு அந்த முட்டையை சாப்பிட கூட்டம் நோக்கி போச்சு. உடனே மரத்துக்கு மேலே இருந்த கழுகு பாம்பை நோக்கி பறந்து வந்து பாம்பை பிடிச்சிருச்சு. கழுகு பாம்பை தூக்கிட்டு ஆகாயத்தில் பறந்து போச்சு. ஐயோ, என்னை விடு விடு, ஆ ஆ வலிக்குது விடு அப்படின்னு பாம்பு சொன்னிச்சு. கழுகு ரொம்ப நேரம் பறந்து ஒரு மலை மேலே போய் உட்காந்துச்சு. அங்கே ஏற்கனவே வேறு கழுகுகள் காத்துட்டு இருந்துச்சு. அந்த கழுகு பாம்பை கீழே போட்ட உடனே மற்ற கழுகுகளும் அதை தாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில் அந்த பாம்பு செத்து போச்சு.
இந்த பக்கம் ஜாக்கும் ரோஸும் அவங்க முட்டை பாதுகாப்பாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே கழுகுக்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் முட்டையில் இருந்து குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கு ரோஸும் குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. பூனையும் நரியும். ஒரு அழகான மாலை நேரத்தில் காட்டில் ஒரு பூனையும் நரியும் நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக 2 காட்டு நாய்கள் ஓடி போய்கிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த காட்டு நாய்ங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு நரி சொன்னிச்சான். ஆமாம் ஆமாம், எனக்கும் அவங்கள சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பூனையும் சொன்னிச்சான். அதுங்க வேகமாக ஓடினாலும் என்னை பிடிக்கவே முடியாது, அவங்கள்ட்டேருந்து தப்பிக்க எனக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் அப்படின்னு நரி சொன்னிச்சான். ட்ரிக்ஸா, என்ன அது அப்படின்னு பூனை கேட்டுச்சான். நான் முச்செடிகளில் எகிரி குதிச்சு போவேன், அப்புறம் வலைக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பேன், அப்புறம் புதர்களுக்குள்ளேயும் ஒளிவேன் அப்படின்னு பெருமை பேசிச்சான். நிஜமாவா அப்படின்னு பூனை கேட்டுச்சு. ஆமாம், ஆனால் அதில் ஒன்று கூட உனக்கு சொல்லித்தர மாட்டேன், அதெல்லாம் என்ன மாதிரி புத்திசாலிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அது சொல்லிச்சான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பூனை சோகமாக சொன்னிச்சு. திடீர்னு அந்த காட்டு நாய்ங்க ஓடி வந்துச்சுங்க. நான் என்னோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிக்கிறேன், இப்போ உன்னை நீ எப்படி காப்பாற்றிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மரத்து மேலே பூனை ஏறிச்சு. காட்டு நாய்ங்க அந்த நரியை துரத்துச்சுங்க. அது தன்னோட எல்லா ட்ரிக்ஸையும் பயன்படுத்தினாலும் அதால் நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அந்த வேட்டை நாய்ங்க நரியை கொன்று சாப்பிட்ருச்சுங்க. தற்பெருமை கொள்ளாதே. ஒட்டகமும் நரியும். மூட்டுங்கிற ஒட்டகமும் சோட்டுங்கிற நரியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆற்றுக்கு அக்கறையில் ஒரு அழகான கிராமமும் பெரிய கரும்பு தோட்டமும் இருந்துச்சு. ஒரு நாள் சோட்டுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஹே மோட்டு, அந்த கரும்பு தோட்டத்தில் கரும்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நாம் அங்கே போய் அதை ஒரு பிடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் கிராமத்து ஆளுங்க நம்மளை பார்த்துட்டா, நம்மளை அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒட்டகம் கவலையோடு கேட்டுச்சு. கவலைப்படாத, நீ எனக்கு உதவி செய், நானும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சோட்டு சொன்னிச்சு. ஒட்டகத்திற்கு அதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் அது சம்மதிச்சிச்சு. அன்னைக்கு நைட்டு ஒட்டகம் நிறைய முதுகில் சுமந்துக்கிட்டு ஆற்ற கடந்து போச்சு. 2 பேரும் கரும்பு தோட்டத்துக்கு போனாங்க. ருசியான கரும்பை சாப்பிட தொடங்கினாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு பாட்டு பாட தோணும் அப்படின்னு சோட்டு நரி சொன்னிச்சு. ஒட்டகம் வேணான்னு சொல்கிறதுக்குள்ளேயே நரி ஊளை விட தொடங்கிருச்சு. ஒட்டகம் நரிக்கிட்ட வாயை மூடு, ஊளை விடாத அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் நரி ஒட்டகத்தோட வார்த்தையை கேட்கல, ஊளையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. கிராம மக்கள் எல்லாரும் வெளியில் ஓடி வந்தாங்க. ஒட்டகம் ரொம்ப பயந்து போய் சுற்றி பார்த்துச்சு. நரியை எங்கேயும் காணலை. நரி போய் புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. கிராம மக்கள் எல்லாரும் ஒட்டகத்தை தடியால் அடித்தாங்க. பாத்தியா, உன்னால் எங்கேயுமே ஒளிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேலி செஞ்சிச்சு நரி. சுயநலக்கார நரியே, உனக்கு நான் பாட சொல்லித்தரேன் அப்படின்னு ஒட்டகம் மனசில் நினச்சிச்சு. ஒட்டகமும் நரியும் ஆற்ற கடந்து வர தொடங்கினாங்க. ஆற்றுக்கு நடுவில் வந்த உடனே ஒட்டகம் நடக்காமல் நின்றுச்சு. உனக்கு பாட்டு பண்ண தோணுன மாதிரி எனக்கு காலை மேலே தூக்க தோணுது அப்படின்னு ஒட்டகம் சொன்னிச்சு. ஆனால் நான் கீழே விழுந்துருவேனே, ப்ளீஸ் நீ அப்படி பண்ணாத அப்படின்னு நரி சொன்னிச்சு. சுயநலம் பிடிச்ச ஒன்றை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை தூக்குச்சு. நரி தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு. தீய செயல்களால் தீமையே விளையும். முன்னொரு காலத்தில் ஜோக்பூர் அப்படின்ற கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் நல்ல செழிப்பான கிராமம். அங்கே ராமு அப்படின்ற விவசாயி இருந்தார். அவர் நல்ல பணக்காரராக இருந்தார். அவர் நிறைய மாடுகள், ஆடுகள், கோழிகள், அப்புறம் வாத்துகள் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தார். அந்த ஆடு மாடு தர்ற பாலையும் கோழி அப்புறம் வாத்து கொடுக்குற முட்டையையும் விற்று அவர் அதிக பணம் சம்பாதிச்சார். ஒரு நாள் அவரோட ஒரு வாத்து தங்க முட்டை போட்டுருச்சு. அந்த முட்டையையும் வாத்தையும் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு வந்து அவர் அந்த முட்டையை காமிச்சார். மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல.
நீங்கள் போய் இந்த முட்டையை நகைக்கடைக்காரர்கிட்ட காமிச்சு இது உண்மையான தங்கமான்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்க. ராமுவும் அதே போல் நகரத்துக்கு கிளம்பிட்டாரு. ராமுவும் நகரத்தில் போய் நகைக்கடைக்காரர்கிட்ட நகையை காமிச்சாரு. நகைக்கடைக்காரர் அதை சோதிச்சு பார்த்துட்டு இது உண்மையான தங்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன்னோட மனைவிட்ட போய் நடந்ததை சொன்னார். மனைவியும் சந்தோஷத்தில் மூழ்கி போயிட்டாங்க. இது போல் தினமும் ஒரு தங்க முட்டையை வாத்து கொடுத்துச்சு. அதை அவர் நகைக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து பணமாக மாற்றி தன்னோட மனைவிட்ட கொடுத்தாரு. ராமுவோட மனைவிக்கு பணம் அதிகமாக சேர சேர கூடவே சேர்ந்து பேராசையும் வந்துடுச்சு. ராமுட்ட அவரோட மனைவி, இந்த வாத்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுது, நம்ம எவ்வளவு நாள் இந்த முட்டைக்கு காத்துட்டே இருக்கிறது? நாம் இந்த வாத்தை கொன்னுடலாம், அது வயிற்றில் நிறைய தங்க முட்டை இருக்கும், அந்த எல்லா தங்க முட்டையும் நாம் எடுத்து ஒரே நாளில் விற்று நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ராமுவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ராமுவும் மனைவி சொன்னபடியே வாத்தை வெட்டி அதோட வயிற்றில் பார்த்தாரு. ஆனால் அங்கே ஒரு தங்க முட்டையும் இல்லை. தன்னோட தவறை நினச்சி வருத்தப்பட்டார். ராமு நினச்சாரு, நான் எவ்வளோ முட்டாளாக இருந்துட்டேன், என்னோடய மனைவி பேச்சை கேட்டு இப்படி வாத்தை கொன்னுட்டேனே, இப்போ என்னோடய வாத்தும் போச்சு, எனக்கு தினமும் கிடைக்க இருந்த தங்க முட்டையும் போச்சு, எல்லாத்துக்கும் எங்கள் பேராசை தான் காரணம் அப்படின்னு. நாம் எப்போதுமே நமக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். பேராசை பெரும் நஷ்டம். புத்திசாலி சேவல். சாச்சாங்கிற சேவல் காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சிருச்சு. அது ஒரு மரத்தோட கிளையில் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குச்சு. எல்லாருக்கும் குட் மார்னிங், விடிஞ்சிருச்சு, எல்லோரும் சந்தோஷமாக எழுந்திருங்க அப்படின்னு சாச்சா சொன்னிச்சு. ஹே சாச்சா அப்படின்னு நரி கூப்பிட்டுச்சு. ஓ, இது மோசமான நரியாச்சே, இதுகிட்ட நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை சாப்பிட்ருவான், ஏன்னா இவன் என்னோட நண்பர்களையும் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நரியை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த நரி மறுபடியும், சாச்சா இந்த காட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சிங்கராஜா ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காரு, நாம் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னிச்சு. சாச்சா அதை நம்பவே இல்லை. இருந்தாலும் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. மகாராஜா போட்டால் அந்த புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு நரிக்கிட்ட சேவல் கேட்டுச்சு. இந்த காட்டில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுமா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா அப்படின்னு நரி சொன்னிச்சு. அதுக்கு சேவல் உண்மையாவா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் சாச்சா, இந்த புது ரூல்ஸை அவர் போட்டதுனால அவர் குகைக்கு பக்கத்தில் போய் நாம் எல்லாரும் அதை கொண்டாடணுமா. வா சாச்சா, நம்ம சேர்ந்து போகலாம், அவர் பிரேக்ஃபாஸ்ட்டு தராராம், நம்ம சேர்ந்து அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னிச்சு. அந்த நேரத்தில் காட்டு நாய்ங்க குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நரி தன்னோட மனசில், ஐயோ இந்த காட்டு நாய்ங்கிட்ட நாம் மாட்டினா அவ்வளவுதான், நம்மளை கடிச்சு கொதறிடுவாங்க அப்படின்னு நினச்சிச்சு. பயந்துட்டு இருந்துச்சு. நரி அந்த காட்டு நாய்களை பார்த்து பயப்படுறத சேவல் கண்டுபிடிச்சிருச்சு. நரி சொன்ன ரூல்ஸ் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு சேவல் நினச்சிச்சு. சேவல் சொன்னிச்சு, நிறைய நான் புது ரூல்ஸை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நாம் நம்ம கூட இந்த காட்டு நாய்களையும் கூப்பிட்டுட்டு போகலாம், நம்ம எல்லாரும் சிங்கராஜா குகைக்கு போய் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்ட நரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நரி சேவல்கிட்ட, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது காட்டு நாய் இருக்கான்னு பார்த்து சொல்லிச்சாச்சா, நீ மரத்து மேலே தானே இருக்கிற அப்படின்னு பயத்தோடு சொன்னிச்சு. சேவலுக்கு அக்கம் பக்கத்தில் எந்த நாயும் தெரியல. இருந்தாலும் நரியை ஏமாற்ற சாச்சா முடிவு பண்ணுச்சு. ஆமாம், அதோ அங்கே தான் இருக்காங்க, இந்த பக்கம்தான் வர்றாங்க போல் அப்படின்னு சேவல் சொன்னிச்சு. அச்சோ என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நரி ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்க்காம ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஹே, எங்கே போகிற, நில்லு அப்படின்னு சேவல் சொன்னிச்சு. இல்லை, அந்த காட்டு நாய்ங்க வந்தால் என்ன காலி பண்ணிடும் அப்படின்னு நரி சொன்னிச்சு. ஹே, நீ தான் சொன்னியே மகாராஜா புது ரூல்ஸ் போட்டிருக்காரு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அப்போ அவங்க எப்படி உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சேவல் சொன்னிச்சு. அது உண்மைதான், ஆனால் அந்த ரூல்ஸ் விஷயம் அந்த காட்டு நாய்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு நரி சொல்லிக்கிட்டே ஓடிச்சு. சாச்சா நரி ஓடுறத பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. மற்றவங்களை ஏமாற்ற நினைக்கிறவங்க ஏமாந்து தான் போவாங்க.
ஆமையும் கொக்கும். ஒரு அழகான குளத்துல 2 கொக்குகளும், ஒரு ஆமையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அது வெயில் காலமா இருந்ததால, அந்த குளத்துல தண்ணி வத்தி போக ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்து ஆமையும் 2 கொக்குகளும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு கொக்கு சொன்னுச்சு, "நாம இன்னும் இந்த குளத்துல இருந்து பயனில்ல. பக்கத்து ஊர் குளத்துக்கு போலாம். அங்க தண்ணி நெறைய இருக்காம்" அப்படின்னு. "நீ சொல்றது சரிதான். ஆனா நாம இங்கேயே இருந்துட்டு எப்படி வேற குளத்துக்கு போறது?" அப்படின்னு. 2வது கொக்கு சொன்னுச்சு, "வாழும் வழிகள் பல இருக்கு. ஒரு இடத்துல பிறந்து அங்கேயே சாகணும்னு எதுவும் இல்ல" அப்படின்னு முதல் கொக்கு சொன்னுச்சு. இத கேட்டுட்டு இருந்த ஆமை, "என்ன நீங்க இங்கேயே விட்டுட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. என்ன உங்க கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு கொக்கு, "நண்பா, உன்னோட வருத்தம் எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க பறவைங்க. அதனால ஒரு நொடியில பறந்து போயிடுவோம். ஆனா உன்னால அது முடியாதுல்ல" அப்படின்னு. அதற்கு ஆமை, "அது உண்மைதான். என்னால பறக்க முடியாது தான். ஆனா நீங்க மனசு வச்சா அது முடியும்" அப்படின்னு ஆமை சொன்னுச்சு. "எப்படி, முதுகுல சுமந்துக்கிட்டா?" அப்படின்னு கொக்கு கேட்டுச்சு. "இல்ல, ஒரு குச்சியில 2 பக்கத்தையும் நீங்க பிடிச்சுக்கங்க. நான் குச்சியோட நடுவுல என் வாயில கடிச்சு பிடிச்சுக்கிறேன்" அப்படின்னு ஆமை சொன்னுச்சு. அதற்கு கொக்கு, "ஆஹா, நல்ல யோசனை தான். ஆனா வழியில நீ உன்னோட வாய திறந்து பேசினா கீழே விழுந்துருவ. அதுவும் பாறை மேலே எதுவும் விழுந்துட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், உன் உயிரே போயிரும்" அப்படின்னு சொன்னுச்சு. அதற்கு ஆமை, "அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்னோட உயிருக்கு நானே ஆப்பு வச்சுக்குவேனா? பயப்படாம கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொன்னுச்சு. ஆமையோட ஐடியா படியே கொக்குங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழியில் ஒரு ஊர் வந்துச்சு. அங்கே இருந்த மக்கள் எல்லாரும், "இந்த கொக்குங்களை பாருங்களேன், எவ்வளவு புத்திசாலித்தனமாக இந்த ஆமையை கூட்டிட்டு போகிறாங்க" அப்படின்னு கொக்குகளை பாராட்டினாங்க. ஆமை இதை கேட்டுட்டு வாயை திறந்து, "இந்த ஐடியா என்னோடது. நான் தான் இந்த கொக்குகளுக்கு இதை சொல்லி கொடுத்தேன்" அப்படின்னு சொல்லும் பொழுதே கீழே விழுந்துருச்சு. ஆமை ஒரு புல்தரையில் விழுந்துருச்சு. அதோட ஓடும் ஸ்ட்ராங்காக இருந்ததால் ஒரு வழியாக உயிர் தப்பிச்சுக்கிச்சு ஆமை. கொக்குங்க 2ம் ஆமை பக்கத்தில் வந்து, "நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம். நீ எங்கள் சொல் பேச்சு கேட்காம வாயை திறந்து இப்படி கீழே விழுந்துட்டியே" அப்படின்னு திட்டுனாங்க. சில நேரங்களில் சில இடங்களில் வாயை திறந்து பேசாமல் இருப்பதே நன்மை பயக்கும். ஒரு நாள் ஒரு நரி திராட்சை தோட்டத்துக்கிட்ட பசியோடு நடந்து போச்சு. பசியில் நரியோட வயிறு பயங்கர சத்தம் போட்டுச்சு. அப்போ அந்த நரி நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நரிக்கு பசி அதிகமாயிடுச்சு. அது பசியோடு அந்த திராட்சைங்களை பார்த்து, "ஆகா, எவ்வளவு அருமையான திராட்சைங்க" அப்படின்னு சொன்னுச்சு. நரி தன்னோட தலையை தூக்கி அதை சாப்பிடலான்னு பார்த்துச்சு. ஆனால் திராட்சை ரொம்ப மேலே இருந்ததால் முடியலை. மறுபடியும் அது மேலே எக்கி எக்கி பார்த்துச்சு. ஆனால் நரியால் திராட்சையை தொடவே முடியலை. இருந்தாலும் நாம் இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் வேகமாக எகிறி குதிச்சிச்சு. ஆனால் திராட்சையை எட்டவே முடியலை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அதால் முடியவே இல்லை. நரி ரொம்ப டயர்டாயிருச்சு. கடைசியாக நரி சொன்னுச்சு, "சீச்சி, இந்த பழம் புளிக்கும். நான் வேற நல்ல பழத்தை சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு. சில நேரங்களில் நாம் ஆசைப்படுறது கிடைக்கலனா அதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும்னு நாம் நம்பணும். தேவதையும் மரவெட்டியும். ஒரு நாள் ஒரு மரவெட்டி காலையில் நேரமாக வேலைக்கு கிளம்புனார். அவருக்கு மரம் வெட்டுறது தான் வேலை. அன்னைக்கு அவர் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தார். அவர் வேகமாக மரத்தை வெட்டினார். அப்போ கை நழுவி கோடாரி அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. அவர் அந்த மரத்து அடியிலேயே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. "அச்சச்சோ, என் கோடாரி தண்ணிக்குள்ளே போயிடுச்சே, நான் என்ன பண்ண போகிறேன்" அப்படின்னு அழுதாரு. அவரோட அழுக சத்தத்தை கேட்ட தேவதை ஒருத்தவங்க அவர் முன்னாடி வந்தாங்க. "மரவெட்டியே, நீ கவலைப்படாத, நான் உன்னோட கோடாரியை கண்டுபிடிச்சி தர்றேன்" அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தங்க கோடாரியை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மரவெட்டி அதை வாங்கலை. "இது என்னோட கோடாரி இல்லை, என் கோடாரி இரும்பு கோடாரி" அப்படின்னு மரவெட்டி சொன்னார். மறுபடியும் தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்து மரவெட்டிக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் மரவெட்டி அதை வாங்கலை. "இல்லை இல்லை, இதுவும் என்னோடது இல்லை" அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துட்டாரு. மறுபடியும் தேவதை இரும்பு கோடாரியை கொடுத்தாங்க.
மரவெட்டி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த இரும்பு கொடாரியை வாங்கி, இதுதான் என்னோட கொடாரி, தேவதையே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். தேவதைக்கு அவரோட நேர்மை குணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட அந்த தங்க கொடாரியையும் வெள்ளி கொடாரியையும் சேர்த்து 3 கொடாரியையும் கொடுத்தாங்க. மரவெட்டி அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாரு. தேவதையே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். எந்த நேரத்துலையும் நாம் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நேர்மையே மிகப்பெரிய செல்வம். ராமு அப்படின்ற பையன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தினமும் அந்த ஆடுங்களை மேய்க்க அவன் ஒரு மலைக்கு போவான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அப்போ அவன் ஒரு குறும்புத்தனம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவன் மலைக்கு கீழே இருந்த கிராமத்து மக்களை பார்த்து கத்துனான். புலி புலி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஆடுகளை சாப்பிட போகுது, காப்பாத்துங்க, அச்சோச்சோ காப்பாத்துங்க அப்படின்னு. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயிங்க ராமு கத்துற சத்தம் கேட்டு மலைக்கு ஓடி வந்தாங்க. எங்க தம்பி புலி அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அங்கே எந்த புலியும் இல்லை. ராமு அவங்கள பார்த்து சிரிச்சான். அவன் பொய் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவனை கண்டிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ராமு இதை ஒரு பொழுதுபோக்காகவே நினச்சிக்கிட்டு அடிக்கடி இது போலவே கத்துவான். ஆனால் அவன் பொய் சொல்கிறான் அப்படின்றத விவசாயிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே அவங்க ஏறி போகிறதே இல்லை. ஒரு நாள் உண்மையாகவே புலி வந்துருச்சு. ராமு ரொம்ப பயந்து போய் மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனான். அவன் கத்துறதை யாருமே கண்டுக்கலை. அந்த புலி எல்லா ஆடுகளையும் கொன்று சாப்பிட்டுருச்சு. ராமுவால் தன்னோட ஆடுங்களை காப்பாற்ற முடியல. அவன் மரத்துக்கு மேலே உட்காந்து ரொம்ப அழுதான். ஒரு டைம் பொய் பேசுகிற பையனு பேர் வாங்கினா அவன் பேச்சு அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு காட்டில் ஒரு அழகான பூனை, முயல், மான் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒன்றா தான் விளையாடுவாங்க. அந்த காட்டில் ஒரு கருப்பு காட்டுப்பூனை இருந்துச்சு. அதுக்கு அந்த அழகான பூனை கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு நாள் கருப்பு காட்டுப்பூனை அந்த அழகான பூனைக்கிட்ட போய், ஏ நீ என் கூட விளையாடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த அழகான பூனை, நான் உன் கூட விளையாட வர்றதா, நீ எவ்வளோ கருப்பாக இருக்க, நான் எவ்வளோ கலராக இருக்கேன், நான் போய் உன் கூட விளையாடுறதா, கட்டாயம் முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னிச்சு. கருப்பு காட்டு பூனை ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிடுச்சு. அப்புறம் அது தனியாக தான் விளையாடுச்சு. அந்த அழகான பூனை காட்டில் தனியாக ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வேடன் தோண்டி வச்சிருந்த குழியில் தெரியாமல் விழுந்துடுச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துச்சு. யாருமே அங்கே இல்லாதனால யாரும் பதில் சொல்லலை. அப்போ ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. அப்போ அது குழியிலிருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துச்சு. அந்த குழியை எட்டி பார்த்தது மானு. என்ன நண்பா, எப்படி இங்கே விழுந்த அப்படின்னு கேட்டுச்சு. பூனை நடந்தது சொன்னுச்சு. காப்பாத்துப்பா எப்படியாது அப்படின்னு சொன்னுச்சு. ஆனால் அந்த மான், அச்சச்சோ எனக்கு உன்னை காப்பாற்ற ஆசை தான், ஆனால் என் குட்டிங்கெல்லாம் பசியோடு இருக்குமே, நான் சாப்பாடு போய் எங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து காலடி சத்தம் கேட்டுச்சு. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்தது முயல். என்ன நண்பா, இங்கே எப்படி மாட்டின அப்படின்னு கேட்டுச்சு. பூனை நடந்ததை மறுபடியும் சோகமாக சொன்னுச்சு. சாரிப்பா, இந்த குழி ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வேற ரொம்ப குட்டியாக இருக்கிறேன், இதுக்குள்ளே உன்னை என்னால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. மறுபடியும் காலடி சத்தம் கேட்டுச்சு. ஆனால் மறுபடியும் அந்த அழகான பூனை எதுவுமே ஹெல்ப்பு கேட்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் அங்கே வந்தது கருப்பு காட்டு பூனை. அது யாருடா குழியில் மாட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு எட்டி பார்த்துச்சு. அடடா நண்பா, நீ மாட்டிக்கிட்டியா, அச்சோ உன்னை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குச்சியை எடுத்து உள்ளே போட்டுச்சு. அந்த குச்சியை பிடிச்சி மெல்ல ஏறி அந்த அழகான பூனை மேலே ஏறி வந்துடுச்சு. கருப்பு காட்டு பூனைக்கிட்ட தேங்க்ஸ் சொன்னுச்சு. அதோடு அது நடந்துக்கிட்டதுக்கு சாரியும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.